நான் இப்ப சொல்றேன், இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட வருவார். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிற கர்த்தராய் உங்களோடு கூட இருப்பார். இந்த மெசேஜ் முடியும் போது நீங்க நல்லா தெரிஞ்சுப்பீங்க, இவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோமா, இவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஸ்தோத்தரிக்கிறோமா. அவ்வளவு நல்லது, அவ்வளவு நல்லது. பக்கத்துல பார்த்து கை குடிச்சு சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருப்பார். நீங்க ஜாக்கிரதையா இருக்க மாட்டீங்க, ஆனா அவரு ஜாக்கிரதையா இருப்பார். அப்படித்தானே? நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் தெரியறது இல்ல. சில நேரத்துல மிஸ் ஆயிடுவோம், ஸ்லிப் ஆயிடுவோம். பட் கர்த்தர் ஜாக்கிரதையா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எங்கேயுமே ஸ்லிப்பாக விடவே மாட்டார். ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:19. அப்படியே அவன் அவிடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ரைட். இப்ப என்ன கவனிங்க. இப்ப எலிசா ஒரு இடத்துல இருக்காரு. சோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய வேலையை. 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவருக்கு எலியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து சைல்ட் ஆயிட்ட எலியா, உனக்கு நான் உன்னோட பொசிஷன் எல்லாம் நான் ஷிஃப்ட் பண்ண போறேன். சோ நீ அந்த இடத்துல அவன ராஜாவுக்கு, இந்த இடத்துல இவன ராஜாவுக்கு எல்லா இடத்தையும் சொல்லிட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்வாரு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வாசனம் தான். இது எப்படி வேலை செய்யுது நான் உங்களுக்கு சொல்றேன். எலியா கிட்ட கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இப்ப இதை செய்யறதுக்கு எலியா போறாரு. போகும்பொழுது எலிசா வந்து அவர் 12ஆம் நேரம் ஓட்டிட்டு இருக்காரு. ஓட்டிட்டு இருக்கும் போது இவர் நல்ல கவனிங்க, இவர் போய் என்ன செய்யறாருன்னா, தாங்கிட்டு இருந்த சால்வை, அந்த காலத்துல தீர்க்கதரிசிகள் சால்வையை போட்டிருப்பாங்க. அப்ப அந்த சால்வையை கலட்டி எலிசா மேல போடுறாரு. எலிசா மேல போட்டோன்னா அந்த எலிசா மேல அந்த சால்வை விழுது. இப்ப அவர் சொல்றாரு, நீ வந்து எனக்கு பின்னாடி ஊழியம் செய்யணும் அப்படின்னு. ரைட். இப்ப நல்ல கவனிங்க, எலியா கிட்ட இருந்த சால்வை எலிசா கிட்ட போச்சு. பக்கத்துல விஷயம் என்னன்னா, எலிசா சால்வை கேட்கல, எலிசா சால்வைய விரும்பல, எலிசா சால்வை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு சால்வை எலிசாவின் மேல் விழுகிறது. ரைட்டா? இப்ப எலிசா என்ன சொல்றாருன்னா, 19:21 வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை ஒரு ஏர்வாடுகளை பிடித்து அடித்து இப்ப என்ன நடக்குது? எலியாவின் சால்வை எலிசாவின் மேல விழுது. இப்ப எலிசா மேல விழுந்த உடனே எலிசா எலியாவுக்கு பின் சென்று ஊழியம் செய்கிறார். சரியா? இப்ப ஒரு சில காலங்கள் கழித்து எலியாவை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு அவர் சொல்றாரு. இப்ப இந்த சூழ்நிலை வரும்போது அவங்க பெத்தேலுக்கு போறாங்க, எரிகோக்கு போறாங்க, கடைசியா யோர்தானுக்கு வர்றாங்க. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இங்கதான் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யோர்தானில் கால் வைத்த உடனே எலியா என்ன செய்யறாரு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது எல்லாருக்கும் தெரியுது. அதாவது சுற்றி உள்ள எல்லா ஊர்களுக்கும் அது தெரியுது, எலிசாவுக்கும் தெரியுது. அப்ப அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு, இவரை எப்படியாவது கேட்கணும். இப்படி போய்கிட்டே நடக்கும்போது அவர்கிட்ட ஒரு காரியத்தை அழகா எலியா கேட்கிறாரு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2, 8, 9, 10 யாராவது வாசிங்க. அப்பொழுது எலியா பெரிந்தது, அக்கறைப்பட்டார்கள். எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் வேண்டுகிறேன் என்றான். இங்கதான் மேட்டர் இருக்கு. அதற்கு அவன், சொல்லுங்க, அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் இது உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்றான். நல்ல கவனிங்க. இப்ப எலியா அக்கறைப்படுகிற போது என்ன நடக்குதுன்னா, எலியாவினுடைய கையில இருக்கிற சால்வையை பிடிச்சு யோர்தான் அடிக்கிறார்.
அடிச்ச உடனே நல்ல கிடைங்க, வார்த்தையே கிடைக்கும். வார்த்தையே இல்லை, சில இதை அடிச்சாலே வேலை நடக்கும். அப்ப அடிச்ச உடனே அந்த யோர்தான் 2 பிரியுது. இவங்க 2 கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. போகும்போது நடந்துட்டு, நல்ல கவனிங்க, நடந்துட்டே போறாங்க. இப்ப எலிசா மேல அப்படி பக்கத்துல நடந்துட்டே போறாரு. எலியாவுக்கு ஒரு பெரிய கில்ட்டியா இருக்கு. நம்ம இவனுக்கு ஒண்ணுமே செய்யலையே, இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்தானே, அப்ப என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது எலிசாவினுடைய வேர்டு எப்படி இருக்குன்னா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். இப்ப எலியாவுக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. எப்படின்னா, இப்ப ப்ரமோட் பண்ணும்போது அவங்க இருக்கிற இடத்த கூட சில பேர் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா அவங்க இருக்கிற இடத்துக்கு மேல ஒரு ப்ரொமோஷன் போறதை எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்ப எலியா சொல்றாரு, என்ன நம்மளை விட நம்மளே பீட் பண்ணிட்டு போறோம்னு நினைக்கிறான். நம்ம என்ன சொன்ன, ஏன் ஸ்தானத்துல தானே கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னாரு, ரொம்ப எதிர்பார்க்கிறவனோ அப்படின்னு அவரு நினைச்சிட்டு அவர் சொல்ற அரிதான காரியத்தை கேட்டா. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேங்க, உலகம் உங்களுக்கு அரிதான காரியம்னு சொல்றத, பிசாசு உங்களுக்கு நடக்க வைக்க கூடாதுன்னு சொல்ற காரியத்தை கர்த்தர் அருமையாய் நடத்தி கொடுப்பார். நல்ல கைகளை தட்டியா நல்ல கவனிங்க. எலிசாக்கு விருப்பம் இல்ல, என்னன்னா என்கிட்ட உள்ளதை கூட நான் கொடுத்துருவேன், ஆனா நீ என்னைய விட நீ அதிகமா போன அப்படின்னு நினைச்சிட்டு எலியாக்கு அதுல திருப்தி இல்ல. உடனே சொல்றாரு, நீ அரிதான காரியத்தை கேட்ட எலிசா, நீ என்கிட்ட உள்ளதை கேட்டிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன், ஆனா நீ என்னைய விட நீ அதிகமா கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்கையில், அந்த வசனத்தை வாசிங்க, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம். அவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் அக்கினி ரதமும் அக்கினி குதிரை ரதமும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போன. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது எப்படி தெரியுமா, எலிசா சொல்றாங்க, நீ அரிதான காரியத்தை கேட்டா. அவன் எலிசா போட்ட கண்டிஷன் என்னன்னா, நான் போகும்போது நீ பார்த்தா உனக்கு கிடைக்கும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவர் போயிட்டார். நல்ல கைகளை தட்டி. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், எப்படி தெரியுமா, எது உங்களுக்கு கிடைக்கணுமோ கர்த்தர் அதற்காக என்ன வேணாலும் செய்வாரு. நான் இப்ப உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓ இவன் பிள்ளைக்கு அது கிடைக்காது, இவன் பிள்ளைக்கு அது நடக்காது, இந்த குடும்பத்துக்கு அது கிடைக்காது, இவளுக்கு அது கிடைக்காது. மனுஷங்க உங்களுக்கு எந்த லிமிட் கொடுத்தாலும் ஆண்டவர் சொல்லுவாரு, ஓ என் பிள்ளைக்கு லிமிட் கொடுக்கிறதுக்கு நீ யாரு? எலியா, நான் உன்னை அபிஷேகம் பண்ணது ரைட்டு தான், ஆனா எலியாவை விட நான் எலிசாவின் மேல் என் கண்ணு போகும்போது அவனுக்கு கொடுத்ததை விட ரெட்டிப்பாய் நான் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், நான் தயாளனா இருக்கிறபடினா நீ வன்கண்ணனா இருக்கலாமா? நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேர் உங்களுக்கு வன்கண் வச்சாலும் ஒரு தயாளனின் கிருபை உங்களுக்கு வெளிப்படும் போது, எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? நான் ரிசீவ் பண்றேன். உன் பிள்ளை இவ்வளவுதான் படிப்பான், உனக்கு இதுதான் வேலை, இது உன் குடும்பத்துக்கு இதுதான் சொத்து, நீ இப்படிதான் இருக்கணும், இதுக்கு மேல வரக்கூடாது, நீ இதுக்கு மேல செய்யக்கூடாது. மனுஷங்க எத்தனை லிமிட் கொடுத்து உங்களை ஓரமா நிக்க வச்சாலும் வேதம் சொல்லுகிறது, எலியா நீ என்ன கண்டிஷன் போட்ட, நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு போது நீ பார்த்தா நடக்கணும். இப்ப நான் சொல்றேன், நீ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் உன்னை எடுத்துக்கொள்வேன். நான் உன்னை எடுத்துக்கொள்கிறது எனக்கு சந்தோஷத்தை விட என் பிள்ளைக்கு ரெட்டிப்பாய் அது போன. நல்ல கைகளை தட்டி நான் ஆவியில மீன் பண்றேங்க. இங்க இருக்கிற சில குடும்பத்துல சில பிள்ளைகளுக்கு லிமிட் கொடுக்குறாங்க. எனக்கு லிமிட் கொடுத்தாங்க, நீ எப்படி ஊழியம் செய்வ, உன்னால எப்படி ஊழியம் செய்ய முடியுது? ஆனா கர்த்தர் அவங்க பேசதான் எனக்கு அபிஷேகத்தை ஊட்டினார், அவங்க பேசதான் என் கண்களை திறந்தார். இந்த வசனங்கள்லாம் சும்மா பொழுதுபோக்குக்காக படிச்ச நாட்கள் இருக்குது. ஆனா இப்ப நான் படிக்கும் போது ஆவியானவர் சொல்வார், என் பிள்ளைக்காக நான் எதையும் செய்வேன். அவன் சொல்லிட்டு இருக்கும் போது இது நடக்காதுன்னு உனக்கு சொல்லிட்டு இருக்கும் போது, உன் பிள்ளைக்கு இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, உன் பிள்ளைக்கு இது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் உனக்காக ஒரு டோரை ஓபன் பண்ணுவேன், உனக்காக வாசலை ஓபன் பண்ணுவேன், உனக்காக நன்மைகளை ஓபன் பண்ணுவேன். ஏன் தெரியுமா, அவனுக்குள்ள பங்கு அவன் கொடுத்துட்டு. விஷயம் இதுதான், உனக்கு நீ என்ன கேட்ட, பரலோகத்துக்கு போனோன்னு அது நடந்துருச்சு. ஆனா கீழே ஒருத்தனை ஒர்க் பண்ண வைக்கிறது ஏன் அதிகாரம், ஏன் இஷ்டம். எலியா நீ லிமிட் கொடுக்க கூடாது என் பிள்ளைக்கு நான் தான் லிமிட். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னும் அடுத்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இதுவரையில என் வாழ்க்கையில வெளிப்படாத ஒரு ரெவலேஷன்ங்க. இன்னைக்கு காலையில தான் வாசிச்சேன், அருமையா. இப்ப நல்ல கவனிங்க, எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோகத்துக்கு போயிட்டார். ஒரு காலத்துல எலிசா சும்மா இருந்தாரு, சால்வை யார் போட்டா? எலியா போட்டார். அப்போ எலியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்,
நம்ம மேல ஒரு கண் இருக்கிற மாதிரி தான் எலிசா மேலயும் கர்த்தருக்கு ஒரு கண் இருக்கு. எப்படி தெரியுமா? எல்லாரும் சபைக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா, நீங்க உயர்ந்துட்டா, உங்க பிள்ளைங்க நல்ல இடத்துல படிச்சுட்டா, பக்கத்துல இருக்க யோசிப்பான், இவன் ஏன் இங்க இடத்துல படிக்க வைக்கிறா, இது போதாதா, இந்த குடும்பத்துக்கு இது போதா. நல்ல கவனிங்க, வெளியில இருக்கிறவங்க கம்பேர் பண்ண மாட்டான், உள்ள இருக்கிறவங்க கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு நினைப்பு, நம்ம கூட தான் கர்த்தர் இருக்கிறாருன்னு. அது உண்மைதான். ஆனா உங்க கூட இருக்கிறத விட பக்கத்துல இருக்கவங்க கூட அதிகமா இருப்பா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, நீ விரும்புறத கொடுக்கறது கர்த்தர் நல்லதுதான். ஆனா அவன் விரும்புறத நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்றது உனக்கு ஒருமை இல்ல. எலியா காட்டுதான் சொன்னார், எலியா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அரிதான காரியத்தை கேட்டா நீ எப்படி சொல்ல முடியும்? விஷயம் வந்தது தானே. எலிசா என்ன சொல்லியிருக்கணும்? போகும்போது நீ பார்த்தேன்னா உனக்கு கிடைக்கும்பா, கிடைச்சாலும் கிடைக்கும். எலியாவுடைய வேர்டு சொல்றாரு, அரிதான காரியத்தை நீ கேட்ட. இப்ப அவர் சொல்லுவாரு, நீ என்ன அரிதுன்னு என் பிள்ளைக்கு சொல்ற, அதை நான் சிம்பிளா கொடுப்பேன். நல்ல கைகளை தட்டி, எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசனம் ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லல. இப்ப நான் உங்க கண்ணு முன்னாடி ஒண்ணு கொண்டு வரேன். அரிதுன்னு நீங்க நினைக்கிறது உங்களுக்கு சிம்பிளா முடியும். நல்ல கைகளை தட்டி, மனுஷங்க சொல்றாங்க இதெல்லாம் பெரிய காரியம், இதெல்லாம் பெரிய விஷயம், இதெல்லாம் பெரிய, இதெல்லாம் சிம்பிளா முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிம்பிளா முடியும், சிம்பிளா நடக்கும். விஷயம் அதுதான். நான் இப்ப சொல்றேன், அவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே எலியா போவாருன்னா, இப்ப நான் அதை பேசிட்டு இருக்கும் போதே உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்ப நம்ம சொல்றோம், இப்ப நான் உங்களுக்கு இதை விட இந்த செகண்ட் போர்ஷன் அந்த வசனத்தை சொல்லும் போது உங்களுக்கு அருமையா புரியும். இப்ப எலியா பரலோகம் போயிட்டார், ரைட்டா? இப்ப கேட்காம ஒரு காரியம் எலிசா கிட்ட கிடந்துச்சு, சால்வை. இந்த சால்வை கீழே விடுது. அதை வாசிங்க, ஒரு 2:11 வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து, இதை நான் நல்ல கவனிங்க, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்த சால்வை எடுத்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டார். ரைட். இப்ப ஒரு ட்ரெய்னர் எலியா செஞ்சதை மறுபடியும் எலிசா சால்வை கிடைச்சோன்னு அவரும் சரி நம்மளும் அடிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி யோர்தான் பிரிஞ்சிச்சு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அதே 2வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி என்று சொல்லி, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை முதல்ல மகிமைப்படுத்துங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப எப்படி தெரியுமா, எலியாவினுடைய ஆவி எலிசா கிட்ட போகுங்கிறது எலியாவுக்கும் எலிசாவுக்கும் மட்டும் தான் தெரியும். ஏன்னா இது யோர்தானுக்கு அப்புறமா நடந்தது. இப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எலியா பரலோகம் போயிருவார், எலியா பரலோகம் போயிருவார், எலியா பரலோகம் போயிருவார், இதே வாய்ப்பாட்டம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் யோர்தானுக்கு இந்த பக்கம் என்ன நடந்துச்சுன்னா, எலியாவின் மேல இருந்த அபிஷேகம் எலிசாவுக்கு கிடைக்கணும்னு அவர் கேட்டார். இப்ப இந்த சால்வைய முறுக்கி அடிச்சு போய் இந்த பக்கம் வந்த உடனே எலிசா சொல்லல, அவனை பார்த்து கொண்டிருந்த மனுஷர்கள் சொன்னார்கள், எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி. இப்ப நான் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியா சொல்றேங்க, நீங்க உங்களுக்குள்ள மகிமையை வெளிப்படுத்த தேவையில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்ல தேவையில்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருன்னு சொல்ல தேவையில்லை. உங்களை பார்த்துக்கிட்டு இருக்க ஜனம் சொல்லும், எலியாவின் ஆவி எலிசாவுக்கே இந்த ஐடியா கிடைச்சிருக்காதுங்க. எலிசாவுக்கே இப்படி கூட நடந்திருக்குதாங்கிறத அவர் நினைச்சிருக்க மாட்டார்.
பண்ணிட்டாரு. ஆனா ஜனங்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க, இவருடைய ஆவி இவருக்குள் வந்திருக்கிற. நல்ல கைகளை தட்டி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேங்க, இப்ப நீங்க உங்களை பேசுற சில பேருக்கு உங்க வார்த்தைகள் பதிலா இருக்காது, உங்களுக்கு நடக்கிற கிரியைகள் தான் பதிலா இருக்கும். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எலிசா ஒரு ட்ரையல் பார்த்தாரு. சால்வையை முறிக்க அடிச்ச உடனே யோர்தான் ரெண்டா பிரிஞ்சிச்சு. எலிசா அப்படியே தடுமாற்றத்தோட நடந்து வர்றாரு. ஒருவேளை கர்த்தரை பயன்படுத்துவாரோ, ஒருவேளை கர்த்தரை கூட இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சாரோ, இவருக்கே சந்தேகத்தில் நடந்து வருவாரு. ஆனா பார்த்துட்டு இருக்க ஜனங்கள் சொன்னாங்க, எலியாவினுடைய ஆவி எலிசாவின் மேல் வந்திருக்கிறது. ஓ ராபால சந்தனமலா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நீ எதுல கஷ்டப்பட்டீங்களோ அதுல ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது, எதுல பலவீனப்பட்டீங்களோ கர்த்தர் அதுல அற்புதம் செய்யும் போது, நீங்க போகிற சபைக்குள்ள உங்களை பாக்குற மனுஷங்களுக்குள்ள சொல்லுவாங்க, கர்த்தர் இவளோட இருந்துக்கிறீங்க. ஓ ராபால. எத்தனை பேருக்கு புரியுது எனக்கு தெரியலங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீ காலையில இதை படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த வேர்டை நீ என் பைபிள்ல நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். அண்டர்லைன் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாரு, இனிமேட்டு எதையும் நீ சொல்ல வேண்டியதில்ல, உனக்கு இதெல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்காருன்னு ஜனங்கள் சொல்லுவார்கள். நல்ல கைகளா. இது நான் எனக்கு எடுக்கலங்க, இப்ப நான் எனக்கு ரிசீவ் பண்ணிட்டேன். நான் இப்ப உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்க எதையும் குறித்து வெளிப்படையாய் பேச வேண்டியதில்ல, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று உங்க சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, உங்க கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஒரு சபையில சொல்லுவாங்க, உன்னை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், ஓ தேவன் இவர்களோடு கூட இருக்கிறார் என்று. எலிசாவுக்கு ஒரு டவுட்ல வெளியே வந்தாரு. ஆனா ஜனங்கள் கன்ஃபார்ம் பண்ணாங்க, எலியாவினுடைய ஸ்தானத்துல எலிசா ரிசீவ் பண்ணிட்டாருங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க போய் விளக்கம் கொடுக்க வேண்டியது, எனக்கு இப்படி எல்லாம் நடந்துச்சு, கர்த்தரைய கூட இப்படி எல்லாம் பேசினாரு, இந்த வசனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு, அதை நீங்க சொல்றதை விட அது நிறைவேறுகிற காலமா இது இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியினால நான் உங்களுக்கு சொல்றேன். இதுவரையிலும் நீங்கள் காதினால், யோபுவுக்கு அந்த நிலைமை மாறும்போது யோபு சொல்வார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், என் கண்கள் உம்மை காண்கிறது. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இதுவரையிலும் நீங்கள் கேள்விப்பட்டீர்கள், இதுவரையிலும் நீங்கள் ருசி பார்த்தீர்கள், ஆனால் இனி காண்கிற ஒரு ஸ்டேஜுக்குள்ள வந்திருக்கிறீங்க. நல்ல கைகளை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? நான் காண்கிற ஒரு லெவலுக்குள்ள போனது. இதுவரைக்கும் நிறைய கேட்டுட்டேன், இதுவரைக்கும் நிறைய பேசிட்டேன், இதுவரைக்கும் நிறைய ஆமென் சொல்லிட்டேன், இதுவரைக்கும் நிறைய ரிசீவ் பண்ணிட்டேன். ஆனா நான் இப்ப விடுகிற ஒரு நிலம், காண்கிற ஒரு நிலம், அதை கைக்கு பிடிக்கிற, அதை அனுபவிக்கிற, உங்க பிள்ளைகள் அந்த இடத்துல கால் வைக்கிற, உங்க பிள்ளைகள் அதை சுதந்திரிக்கிற நிலத்துல, ஓ ராபால ஷடான ராபா. என் கூட இந்த ரோட்ல டிராவல் பண்ற பிள்ளைங்க இருக்கீங்கன்னா நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, இயேசு இந்த இடத்துல இருக்கிறபடியா, இயேசு இந்த இடத்துல உலாவுகிறபடியா அவர் உங்களுக்கு சொல்வாரு, நீ பார்த்ததெல்லாம் போதும், நீ இனிமேட்டு அதையும் தாண்டி பார்க்கிற ஒரு கிருபை, அதையும் தாண்டி ருசிக்கிற ஒரு கிருபை. எல்லாத்துக்கும் மேல ஜனங்கள் சொன்னாங்க, இவர் எலிசாவின் ஆவியை பெற்றவர். ரொம்ப பிடிச்சதுதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் மேல் இருந்த ஆவி எலிசாவின் மேல் இறந்திருக்கிறது என்று சொல்லி, அந்த வேர்டு எப்படி தெரியுமா முடியும்? அதை வாசிங்க. அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, நல்ல கைகளை தட்டி. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், யோர்தானினுடைய இக்கரையில் இருந்த எலிசா யோர்தானினுடைய அக்கறைக்கு டிராவல் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன நடந்தது தெரியுமா? யோர்தானி இந்த பக்கம் வந்த உடனே பைபிள் சொல்லுதுங்க, தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அவங்களுக்கே ஒரு ஸ்டேஜ் இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம்! தீர்க்கதரிசிகளின் புத்திரர், அவங்களே ஒரு ப்ராஃபிட்ஸ், அவங்களே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ற கூட்டம் தான். அவங்க எலிசாவை தரை மட்டும் குனிந்து, எப்படி இருக்கணும்? எலிசாவை பார்த்த உடனே, இல்ல எலிசா ஏதோ உங்ககிட்ட ஒரு மாற்றம் இருக்கு. இப்ப சொல்லுவாங்க, பிரதர் உங்க பிரசங்கம் மாறி இருக்குது, பிரதர் நீங்க கொஞ்சம் ஜெபம் மாறி இருக்குது. ரைட்டு தான். ஆனா இன்னும் ஒரு ஸ்டேஜ்குள்ள போகும்போது என்ன தெரியுமா செய்வாங்க? எலிசாவினுடைய கணம், எலிசாவை பார்த்த உடனே அப்படியே அவனை தரை மட்டும் குனிந்து அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணி இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகள், பைபிள் சொல்லுங்க, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து, உன்னை நேரா பேச பண்ண மாட்டாங்க. உன்னை ஒடுக்கின பிள்ளைகள் எப்படி வருவாங்கன்னா, குனிந்து
குனிந்து உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ரொம்ப பேசிட்டேன், உன்னை ரொம்ப உதாசனப்படுத்திட்டேன், உன்னை இதயத்தை ரொம்ப உடைச்சிட்டேன் அப்படின்னா நான் மேல இருக்கிற தப்ப உணரும் போது என்ன செஞ்சிருவாங்களாம்? தன்னால குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சீயோன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னை நிமிர்ந்து பார்த்து பேசணும். உன் கீழே குடியிற ஒரு கிருபை, குடியிற ஒரு அபிஷேகம் கரை மட்டும் எலிசாவுக்கு மனிது. அவங்க தீர்க்கதரிசிகள், அவங்க சாதாரணமானவங்கல்ல, அவங்களே எலிசாவுக்கு முன்னாடி பணிகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு ரெட்டிப்பான கிருபைகளை இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்துல இந்த நேரத்தை கொடுத்து இந்த இடத்துல வந்திருக்கிற இத்தனை குடும்பங்கள்ல நான் இயேசுவின் நாமத்துல ஃப்ளோ பண்றேன். இதுவரையிலும் இல்லாத கிருபை ரெட்டிப்பாய் பெருகட்டும், இதுவரையில் இல்லாத பலம் ரெட்டிப்பாய் பெருகட்டும், இதுவரையிலும் இல்லாத சமாதானம் ரெட்டிப்பாய் பெருகட்டும், இதுவரையிலும் இல்லாத சந்தோஷம் ரெட்டிப்பாய் பெருகட்டும். I receive in Jesus name. கரை மட்டும் புரிந்து அவங்க சொல்லணுங்க. நம்ம சொல்றது பெரிய விஷயம் இல்ல, நம்மள கடவுள் அத்த நம்ம கூட இருக்கிறாருங்கிறத ஜனங்கள் சொல்லுவார்கள். ஆமென், ஹalleluya. இதுதான் ஆண்டவருடைய எஃபெக்டிவான கிரியைகள், எஃபெக்டிவான கிரியைகள். நல்ல கவனிங்க, இந்த நிலத்துல பேசப்படுற வார்த்தைகள் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இது நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நீங்க ரிசீவ் பண்ண அது உங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், அது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். நல்ல கவனிங்க, நீங்க உங்களை வாட்ச் பண்றதை விட உங்களை ஜனங்கள் வாட்ச் பண்றது ரொம்ப இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள சொல்றேன்னா, இப்ப நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருவீங்க, யோசிப்பாங்க எங்க போறா, ஒரு வேலையும் கிடையாது, நீங்க ஞாயிற்றுக்கிழமை இல்லையே, இப்படி கிளம்பி எங்க போவா, இப்படிலாம் ஜனங்கள் பார்ப்பாங்க. ரியல் உண்மை தானே. எங்க போறாங்க, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போறாளே, ரொம்ப பந்தாவா கிளம்பி போறோம். அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாம் கண்ணு எங்க படிக்கிறாங்க, பிள்ளைகள் எங்க இருக்காங்க, என்ன செய்யறாங்க, அப்படியே பக்கத்துல இருக்கவங்க வாட்ச் பண்ணி நான் இப்ப சொல்ற எல்லா ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட வாட்ச் பண்ற உங்க சொந்தக்காரங்க, அப்படிப்பட்ட வாட்ச் பண்ற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நான் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போகும்போதே ஒரு பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிரச்சனை தாங்க அவங்களுக்கு பதில், அந்த கிருபை தான் அவங்களுக்கு பதில், அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அவங்களுக்கு பதில், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பதில். உண்மைதான், ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாராளமாய் தருவாராங்க. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, நான் தயாளன். எத்தனை பேர் உனக்கு வன்கண் வச்சு உனக்கு இவ்வளவுதான் லிமிட் கொடுத்தாலும் அந்த லிமிட்டை உடைச்சி, இப்ப பைபிள் சொல்லுது, எலியாவே எலிசாவுக்கு அந்த பொசிஷன் கொடுக்கறதுக்கு அவருக்கு விரும்பல அப்படிங்கிறத விட ஒரு தயக்கம். நான் வானத்துல இருந்து அக்கினி இறக்குனேன், என் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் செஞ்சாரு, இவன் என்கிட்ட இருக்கிறது 2 மடங்கு விட்டுங்க பாக்குறான் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க உங்க அப்பா இருக்கிறாங்க, சரியா, ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல சொத்தெல்லாம் இருக்கு, ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க உங்க அப்பாட்ட போய் எல்லாத்தையும் கொடுக்கறத விட எனக்கு 2 மடங்கு கொடுங்க அப்படின்னா அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அதுல நீ மட்டும் 2 மடங்கு கேட்குற, எல்லாரும் எனக்கு பிள்ளைகள் தான் சொல்லுவாங்களா இல்லையா? விஷயம் அதுதான். இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்குறீங்க, ஒரு 2 பிள்ளைங்களுக்கு 2 கேக் கையில வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 எனக்கு கொடுன்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும்? அதுல நீ 2 கேட்குற, ஒண்ணு ஆளுக்கு ஒண்ணு. அப்ப விஷயம் என்னன்னா, ஒருத்தன் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணா நம்மளுடைய ஆவியை ஸ்டாப் பண்ணுது. அது இதுல என்ன நியாயம் அப்படி நம்ம ஒரு மாதிரி மாறிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ 2 கொடு, அவன் 2 நான் அவனுக்கு 2 கொடுப்பேன், அதுக்கு அதிகமாவும் கொடுப்பேன். அவன் விரும்புறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விரும்பணும். நீங்க பைபிள் சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க விரும்புங்க, எனக்கு 2 மடங்கு வரும், என் பிள்ளைகளுக்கு 2 மடங்கு வரும். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்களை அடிச்சு ஒட்டிக்கு நிர்மூலமாய் துவைக்கிற அளவுக்கு கஷ்டம் வருதுன்னா, நான் எப்பயுமே அதை சொல்லுவேன், அப்படி ஒரு கஷ்டம் உங்களுக்கு எதிர்கொண்டு வருதுன்னா ஏன் சந்தோஷம் வராது? ஏன் தெரியுமா வராது? நீங்க எதிர்பார்க்காததுனால வரல. நீங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நீங்க சொல்லுங்க, ஏன் நான் சாகுற அளவுக்கு, என்னை சாக வைக்கிற அளவுக்கு என் சரீரத்துல ஒரு வியாதி கிரியை செய்யணும்னா, நான் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு என் அபிஷேக கிரியை செய்யாது. நல்ல கைகளை தட்டோ, என்னெல்லாம் ஆண்டவர் அப்படிதாங்க பழக்கினாரு. எத்தனையோ மரணத்தின் வல்லமைகள் என்னை தொட்டு 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 தொட்டு, வியாதிகள் தொட்டு, போராட்டம் தொட்டு, பிசாசுகள் தொட்டு, இப்படியே போய் தான் ஒரு காலத்துல எனக்கே திரும்பிச்சு. யோசிச்சு பார்த்தேன், இது என்ன துரத்துற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் திரும்பி துரத்துறேன். அது என்ன செய்யுது? நான் என்ன நினைச்சேன்னா, நான்
நான் இதை துரத்தலைனாலும் இது என்ன கொல்லதான் போகுது. நான் இப்ப யோசிச்சேன், நான் ஓடி சாகிறத விட சண்டை போட்டு சாகிறது பெட்டரா இருக்கும்னு சொல்லி திரும்பி சண்டை போட ஆரம்பிச்ச உடனே கிருபை கூடிச்சு. நல்ல கைகளை தட்டி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதுவரைக்கும் உங்களை துரத்தினதை நீங்க துரத்த வேண்டாம். ஜஸ்ட் ஒரு திரும்பி பார்த்து ஒரு லுக் விடும் போது வேதம் சொல்லுகிறது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவா. எத்தனை பேர் எதிர்த்து நீங்க ட்ரை பண்றீங்க? எத்தனை பேர் எதிர்த்து நீங்க போறீங்க? நீ வேலையே செய்ய வேண்டாம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அவன் உன்னை விட்டு ஓடி போவா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமை